ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்ப நீங்க வந்தாலே போதும் ஆண்டவரே, நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க வந்துட்டீங்கன்னா போதும். அவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு முதல் செஷன்ல கூட ஜெபிக்க ஆண்டவர் ஏவனார்ல, இந்த ஒரு காரியம் நடந்தால் போதும், இந்த ஒரு காரியம் நடந்தால் போதும் என்று. ஆமென். எந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு யார் வரணும் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த சால்வே ஆகாத பிரச்சனை அவர் வந்தா போதும், நீங்க வந்தா போதும், நீங்க வந்தா போதும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்தாலே போதும். கண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு இயேசு அங்கே வந்தார். ஆமாம், அவருக்கு அவ்வளவு நிச்சயம், நான் வந்துட்டேன்னா இவன் பிரச்சனை சால்வ் ஆயிரும். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அதனால ஒரு வார்த்தை என்னை ரொம்ப சிந்திக்க வைக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் எப்போ எப்படி இருக்கிறேன், எப்போ என்ன செய்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையை அப்படி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த வார்த்தை, அடுத்த கேள்வி, இப்படி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறான். இப்படி உனக்கு என்ன தெரியுமா? ஆமென். இந்த உட்கார்தல் எழுந்திருத்தல் கூட வேண்டாம், உனக்கு முதல்ல என்ன தெரியுமா? இதுல வளரும். நமக்கு தெரியணும் இது பண்ண அவருக்கு பிடிக்கும். இப்ப அவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமென். ஒரு வாட்டி எங்க பாட்டி உயிரோடு இருக்கும்போது ஒரு மேரேஜோ ஒரு மீட்டிங் முடிச்சு அப்பா கூட எங்க பாட்டி கிட்ட போறேன். அப்போ எங்க பாட்டி சொல்றாங்க, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் மக்களே, ஏன்னா எனக்கு காலையிலேருந்து இந்த மூக்கு ஒரு மாதிரி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த மூக்கு. சிலருக்கு பாருங்க அப்படி மூக்கு ஒரு மாதிரி வரும், சிலருக்கு தும்மல் வரும்போது உடனே சொல்லுவாங்க யாரோ என்ன. நம்மளை எப்பவுமே ஆண்டவரோடு தொடர்பு படுத்திட்டே இருக்கணும். நம்ம எல்லாம் ஃபுல்லா கூடணும். இந்த நெருக்கத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் அப்படி சொல்லி ஆண்டவரேன்னு உருகும் போது ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ நெருக்கத்தில் இருந்தா மட்டும்தான் என்ன கூப்பிடுவேன். ஆமே. அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் இங்க பாரு, எனக்கு தெரியும் இப்போ உன் ஃபேஸ் எப்படி மாறும், காயினுடைய முகநாடி கொஞ்சம் மாறினது ஆபேலுக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா? டீட்டெயிலா தெரியும் அவருக்கு. ஆண்டவர் விருப்பம் என்னன்னா, அந்த ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க, நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்க.